இந்த வீடியோவில் நம்ம எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் உங்களோட 10th மார்க் வச்சு ரெக்ரூட் பண்ணுற நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. உங்களோட மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டைட் ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அரவன் காடு அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் அப்ரண்டிசஸ் கேடரில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐடிஐ அண்ட் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 47 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுமே இதே பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 20வது பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஃபில் பண்ண போகிறீங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய அம்மாவோட பெயர், அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலான்னு ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ், அதாவது ஐடிஐ போஸ்ட்டா நான் ஐடிஐ போஸ்ட்டா அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கணும். அடுத்து நீங்கள் ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுத்துருங்க. அதாவது நான் ஐடிஐ போஸ்ட்டா எக்ஸ் ஐடிஐ போஸ்ட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னால் அந்த ஐடி டைப்பு, ஆதார் நம்பரு, அதே மாதிரி போர்டு அண்ட் எக்ஸாம் அத்தாரிட்டி அதோட டீட்டெயில்ஸு, எந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் படிச்சிங்களோ அதோட டீட்டெயில்ஸு, 10th மார்க் ஷீட் நம்பரு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்களோ அதோட டீட்டெயில்ஸு, ரிசல்ட்டு டைப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எல்லாமே இங்கே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ எந்த மார்க் வந்து சயின்ஸில் வந்து எடுத்தீங்க, மேக்ஸில் என்ன மார்க்கு, சப்ஜெக்ட்ஸில் டோட்டல் மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதோட டீட்டெயில்ஸு, இங்கே மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஆவரேஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்க அதையுமே இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது உங்களோட 10th மார்க் வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாலிங்களா. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 10th உங்களோட 10th மார்க் ஷீட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, சயின்ஸில் என்ன மார்க்கு, மேக்ஸில் என்ன மார்க்கு, ஆல் சப்ஜெக்ட்ஸில் டோட்டல் மார்க் என்ன, மேக்ஸிமம் மார்க் என்ன, பர்சன்டேஜ் என்ன எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. செலெக்ஷன் ட்ரேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரி அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு அதே மாதிரி ப்ரெசென்ட் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷனோட ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணியிருப்பீங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆதார் அல்லது ஐடி கார்டு நம்பரு, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரு, கேட்டகரி சர்டிஃபிகேட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு டிக்ளரேஷன் படித்து பார்த்துருங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ்மே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஓகேங்களா? அதாவது தி சீஃப் ஜெனரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்ட்ரி அரவங்காடு, தி நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, பின் 643202 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த
இண்டக்ஷன் ஆஃப் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் இதையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை 11 ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ஐடிஐ கேட்டகரி இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸ் எல்லாமே நீங்கள் நல்ல மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஐடிஐ கேட்டகரி. ஸோ அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெலவென்ட் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் 50% மினிமம் மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் பர்சன்டேஜ் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் 10th முடித்த போஸ்ட்டுக்கு, அதாவது நான் ஐடிஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க்கை வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஐடிஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட 10th மார்க்கு ப்ளஸ் உங்களோட ஐடிஐ மார்க்கு இது ரெண்டையும் வச்சு உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக படித்து பார்த்துருங்க. ஸோ ஃபோட்டோவோட சைஸு, அதேமாதிரி உங்களோட சிக்னேச்சர் சைன்ஸு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 by 1 படித்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஐடிஐ அண்ட் எக்ஸ்ஐடிஐ போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நான் ஐடிஐ போஸ்ட்டுக்கு ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வாங்கின மார்க்கோட பர்சன்டேஜ் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? 10th 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த 5 சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் வாங்கின மார்க்கு அதோட பர்சன்டேஜ் அந்த பேஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. நான் ஐடிஐ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வாங்கின மார்க்கு அதோட ஐடிஐயில் வாங்கின மார்க்கு இதெல்லாம் வச்சு உங்களை அதோட பர்சன்டேஜ் வச்சு வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பர்சன்டேஜோட கிரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டு தான். உங்களுக்கு இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு அந்த ட்ரைனிங் டியூரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு நான் ஐடிஐ போஸ்ட், அதாவது 10th முடிச்சுட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 8,200 பெய்ட் பண்ணுவாங்க. ஐடிஐ முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 9,600 பெய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எந்த அலவன்சஸும் இருக்காது. ஓகேங்களா? ஸ்டைஃபண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வந்துட்டு படித்து பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் www.ddpdoo.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படித்து பார்த்துருங்க. மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 47 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் எக்ஸ்ஐடியில் அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு மொத்தம் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. எக்ஸ்ஐடி ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த கம்யூனிட்டி வாரியாகவும் பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து எக்ஸ்ஐடி கேட்டகரியில் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட்டில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 47 வேக்கன்சிஸ். இதில் யூஆர் கேட்டகரிக்கு மட்டும் 24 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி ஓபிசிக்கு 13 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லி கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டேட் ஃபேக்ட்ரி அரவங்காடில் தான் இருக்கும். அதையுமே டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக அடுத்த ஜாப் வந்து தேடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.